தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தெருநாய் கடித்து மூதாட்டி உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தென் திருப்பேரை பகுதியில் சாலையில் சென்றவர்களை தெருநாய் கடித்து குதறியிருக்கிறது. தெருநாய் கடித்ததில் மூதாட்டி உட்பட 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தொடரும் இந்த தெருநாய் பிரச்சினைக்கு முடிவு எப்போது என்ற கேள்விகள் எழும் நிலையில் அடுத்தடுத்து தெருநாய் கடி சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. நீதிமன்றமும் இது தொடர்பாக தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுடலைமணி, கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா விக்னேஷ், தற்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெறிநாய் கடித்து மூதாட்டி உட்பட 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ளதுதான் இந்த தென்திருப்பேரை. இந்த பகுதியில் புளியமரத்தெரு பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை நேரத்தில் ஒரு தெருநாய் ஒன்று வெறிபிடித்து அங்கிருந்த ஆடு மற்றும் மாடுகளை கடித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த 4 பெண்கள், அதாவது குறிப்பாக தென்திருப்பேரை பகுதியைச் சேர்ந்த மாரி என்ற 45 வயது பெண்ணும், அதே போல் சுந்தரி என்ற 60 வயது மூதாட்டியும், பேச்சியம்மாள், கவிதா என்ற 4 பேரையும் இந்த நாய் என்பது வெறிநாய் என்பது சரமாரியாக கடித்துள்ளது. இதையடுத்து உடனடியாக அவர்கள் 4 பேரும் தென்திருப்பேரையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து 4 பேரும் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அதாவது சுந்தரியின் உடல்நிலை என்பது மிகவும் மோசமாக இருந்ததாக கூறி மற்ற 3 இங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஒரு நிலையில் மூதாட்டி சுந்தரி மற்றும் இங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த தென்திருப்பேரை பகுதி மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இந்த தெருநாய் மற்றும் வெறிநாய் கடித்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரும் சம்பவம் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த தெருநாய்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தென்திருப்பேரை பேரூராட்சி நிர்வாகத்திடம் நாம் கேட்டபோது பேரூராட்சி பகுதியில் மட்டும் சுமார் 60க்கும் மேற்பட்ட நாய்கள் உள்ளதாகவும், இந்த நாய்களை பிடிப்பதற்கு போதுமான வாகனம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே 13 நாய்களை பிடித்து கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வெறிநாய் கடித்து 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், நிச்சயமாக சுடலைமணி, நாய்க்கடி பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது காகித அளவுல தான் இருக்கு, இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல. நிச்சயமா சுடலைமணி, நாய்க்கடி பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது வெறும் காகித அளவுல தான் இருக்கு, நடவடிக்கை அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னு சமீபத்தில் நீதிமன்றமும் அதிருப்தி தெரிவித்திருந்தது. அதற்கேற்றபடியே அடுத்தடுத்த சம்பவங்களும் நடக்குது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். தொடரும் தெருநாய் பிரச்சனைக்கு தீர்வு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் தெருநாய் கடித்து 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தெருநாய் கடித்து மூதாட்டி உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்.